வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பல விதங்களில் பொங்கல் ஒரு முக்கியமான பண்டிகை. இது பொதுவாக அறுவடை திருவிழான்னு கொண்டாடப்படுது. இந்திய மரபு மற்றும் கிடையாது. பல்வேறு பண்பாடுகளில் மரபுகளில் இது அறுவடை திருவிழாவாக தான் கொண்டாடப்படுது. பூமி தீரகைக்கு வடபகுதியில் இருக்கும் இந்தியா இல்லை பெரும்பாலான நாடுகள் உலகில் கிட்டத்தட்ட 90% மக்கள் இந்த நார்தன் ஹெமிஸ்பியர், அதாவது பூமி திரைக்கு வடபகுதியில் தான் வாழ்கிறோம். அதன் அடிப்படையில் தான் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வலதுகை பழக்கம் கொண்டவர்கள் தான் அதிகமாக இருப்போம். அதனால் எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா வலதுகை பழக்கம் கொண்டவர்களுக்கு சாதகமாக தான் உருவாக்கப்பட்டு இருக்கும். அதை போல தான் வடபகுதியில் 90% மக்கள் வசிப்பதனால பெரும்பாலான பண்டிகைகள், பண்பாடுகள், மரபு, ஆன்மீக வழிமுறைகள், வாழ்க்கை முறைகள் எல்லாமே நம்ம இந்த வடபகுதியில் இருக்கும் அந்த பருவநிலை, சீதோஷ்ண நிலை இதன் அடிப்படையில் தான் உருவாகி இருக்கும். அதனால் இந்திய மரபை தவிர பல்வேறு மரபுகளிலும் இது அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பல மரபுகளிலும் இன்று தோராயமாக இந்த டயத்தில் தான் சூரியன் மகர ராசிக்குள்ளே நுழையுது. அதாவது உத்தராயணம் தொடங்குது. நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் தினமும் ஒரே நாள் ஒரே இடத்துல உதிக்காது. அது கிழக்க உதித்தாலும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு பக்கமாகவோ தெற்கு பக்கமாகவோ நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் உத்தராயணம், தட்சிணாயணம்னு சொல்கிறாங்க. உத்தராயணம்னா தெற்கிலிருந்து வடக்கை நோக்கி நகரும். அப்போது என்ன ஆகும்னா இந்த சமயத்தில் தான் பகலோட நீளம் அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அறிவியல் பூர்வமாகவும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போது ஜோதிடத்துலேயும் இதெல்லாம் விளக்கி இருக்காங்க. ஜோதிடம்ங்கிறதும் அதுவும் கணிதபூர்வமானது தான். அது ஒரு கற்பனையில் உருவானது கிடையாது. 12 ராசிகள், 12 வீடுகள், 360 டிகிரி, நிறைய நுட்பங்கள் இருக்குது இதில். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக உருவான வழிமுறைகள் தான். அந்தந்த காலத்தில் நம்முடைய அறிவு, அனுபவம் எந்த அளவு இருந்ததோ அதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை புரிந்து கொண்டிருந்தோம். 2000-3000 வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய அறிதல் முறைகள், புரிதல் முறைகள் வேறு மாதிரியாக இருந்தன. அப்போ ஜோதிடத்தையெல்லாம் நம்ம எளிதாக எடுத்துக்கொண்டோம். இன்று நாம் எல்லாத்தையுமே அறிவியல் பூர்வமாக யோசிக்கிறோம். அதனால் அதை எளிதில் ஏற்றுக்கொள்ள முடிவது கிடையாது. ஆனால் நான் உளவியல் ஜோதிடம் பற்றி விரிவாக பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன். அது ஜோதிடத்தையே உளவியல் கோணத்தில் பார்க்குது, விளக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று தொகுத்து புரிஞ்சு கொள்ளலாம். அதாவது இதுக்கும் அறுவடை திருநாள், பொங்கல் இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்? பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொங்கல்ங்கிறது ஒரு மகிழ்ச்சியான தருணம். பொதுவாக எல்லாருக்குமே தீபாவளி, பொங்கல் இது போன்ற பண்டிகைகள் ஒரு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். ஏன்னா இதுலேயும் பல நுட்பங்கள் இருக்குது. அதாவது பெரும் மதங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பண்டிகைகள் போன்றவற்றை கொண்டாடுபவை, அது முன்னிறுத்துபவை. ஏன்னா அதன் மூலமாக மக்களை தொகுத்து கொள்ள முடியும். ஏன்னா இப்போ பெரும் மதங்கள் இருக்கும்போது தான் ஒரு மக்கள் அதன் அடிப்படையில் ஒரு சமூகமாக திரள முடியும். சமூகமாக மக்களை ஒன்று சேர்த்தணும்னா அவங்களுக்கு சில குறிப்பிட்ட நம்பிக்கைகள் வேணும். அந்த நம்பிக்கைகளை உருவாக்குவதற்கு மதங்கள் தேவைப்பட்டன. அந்த நம்பிக்கைகள் வீட்டில் இருந்து தொடங்கணும். அதே சமயம் நம்ம மேலை நாடுகளில் இருக்கும் மதங்களுக்கும் நம்முடைய இந்திய கீழே மரபில் இருக்கும் மதங்களுக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த நம்பிக்கைகள் ஒரு ஒழுக்க நெறிங்கிற கோணத்தில் இல்லாமல் இந்த பண்டிகைகள் போல, கதைகள், புராணங்கள் போல வேறு கோணத்தில் விளக்கப்படுகின்றன. அதாவது மேலை நாடுகள் ஆபிரகாமிய மதங்கள் ஒரு கடவுளை ஒரு தந்தையான, கண்டிப்பான தந்தையான உருவகிக்கின்றன.
ஸோ அவர் சொல்வதை கேட்டு நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒழுக்க நெறியை வலியுறுத்துகின்றன. மாறாக கீழை மரபுகள் பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் அந்த மாதிரி சரி தவறுன்னு நுட்பமாகவெல்லாம் பிரிப்பது கிடையாது. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும் உலகத்தில். நல்லவர்கள் மகாபாரதத்தில் வர மாதிரி கௌரவர்கள், பாண்டவர்கள், இப்படி பிரிவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது நம்முடைய தேர்வு. அப்போது நம்மளுக்கு சொல்லித்தரப்படுவது என்ன அப்படின்னா, கதைகள் சொல்லித்தரப்படுகின்றன, புராணங்கள் சொல்லித்தரப்படுகின்றன. அதில் வெவ்வேறு மனிதர்களை முன்வைக்கப்படுகிறார்கள். அந்த குழந்தை அதோட மனநிலைக்கு, அதோடைய புரிதல் பக்குவத்துக்கு ஓப்பாக இருக்கோ அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதன் அடிப்படையில் அதனுடைய மனக்கட்டமைப்பு அமையும், அதனுடைய வாழ்க்கை முறை அமையும். ஸோ இப்படி எல்லாமே ஒன்று தொடர்பு கொண்டது தான். நம்ம இதையெல்லாம் எப்படி பார்க்குறோம், எப்படி புரிந்து கொள்கிறோங்கிறதன் அடிப்படையில் நம்ம பொங்கல் அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு ஒரு விடுமுறை நாளாக கொண்டாடலாம். இல்லை, இதையும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாக கணக்கில் கொண்டு அது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுது யோசிச்சு பாருங்கள். உங்கள் இப்போ 40-50 வயசு இருந்தது அப்படின்னா, உங்களுடைய இளமை காலத்தில் பொங்கல் எப்படி கொண்டாடப்பட்டது, இப்போ எப்படி கொண்டாடப்பட்டு வருது. இப்போது இது செயற்கை நுண்ணறிவு உருவாக்கி தந்த படம். இதில் சில பொங்கல்னால் எப்படி இருக்கும்னு இது சில பார்வைகளை முன்வைக்குது. இந்த புரிதல் அந்த செயற்கை நுண்ணறிவுக்கு யார் தந்தா? நான் வெறுமனே பொங்கலை பற்றி ஒரு படத்தை உருவாக்க சொன்னேன், அவ்வளவுதான். என்ன ஏதுலாம் சொல்லலை. அது எப்படி தேர்ந்தெடுத்தது? பொங்கல்னால் இப்படி இருக்கணும் அப்படின்னு, ஒரு குடும்பம்னா இப்படி இருக்கணும், ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை, ஏன் பெண் குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கணும். ஸோ நிறைய நுட்பங்கள் நம்ம இதில் எல்லாம் கவனிக்க முடியும். நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி கேட்குறோங்கிறத கேட்டால் போல் நம்முடைய புரிதல் கூடும். இதையெல்லாம் இவ்வளவு யோசித்து குழம்பணுமான்னு சில பேர் நினைக்கலாம். ஸோ இது ஒரு தனி மனிதருடைய தேவைக்கேற்றாற் போல் மாறும். அதான் நான் சொல்கிறேன். இது பொங்கல்னால் ஜாலியாக டிவி பார்த்துட்டு அன்றைய நாளை போக்கிடலாம். இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேர்வு இருக்கும். எது சரி எது தவறுன்னு யாருமே சொல்லவே முடியாது. ஸோ நம்ம இன்னைக்கு செய்கிற செயல் 5 வருஷம் கழித்து நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? அதை நம்ம தான் யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நாம் எடுக்கும் முடிவுகளின் அடிப்படையிலால் ஆனது. இவ்வளவு நாளாக நாம் எடுத்த முடிவுகள், இல்லை எடுக்க மறுத்த முடிவுகள், அதன் அடிப்படையில் தான் நாம் யாராக இருக்கோமோ அதுவாக இருக்கோம். இன்று நாம் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அதெல்லாம் தான் காரணம். ஸோ சில விஷயங்கள் ரொம்ப எளிமையான விஷயங்களாக இருக்கலாம். அதோடைய விளைவு எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் ரொம்ப சிக்கலானதாக தோன்றலாம். அதோடைய விளைவு எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. நாம் இன்று எதை செய்கிறோமோ அதை முழுமையாக, திருப்தியாக, போதுமான கவனம் தந்து அதில் நம்முடைய முனைப்பு, உழைப்பு எல்லாத்தையும் தந்தோம் அப்படின்னா, அப்படி ஒவ்வொரு கணமும் நம்ம வாழ முடியும்னா, நம்மளால் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யவே முடியாது. அது எளிதும் கிடையாது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா, ஏன்னா நாம் யாராக இருக்கோமோ அதன் அடிப்படையில் நம்ம மற்றவர்களையும் நம்ம பாதிச்சுக்கிட்டே இருப்போம். நம்முடைய புரிதல் மற்றவர்களையும் மறைமுகமாக ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கும். அது அவங்களுக்கு உதவலாகவும் இருக்கலாம், அது உபத்திரமாகவும் இருக்கலாம். ஏன்னா சில சமயம் ரொம்ப தீவிரமான விஷயங்களை பற்றி யோசிக்கிற யாரும் விரும்ப மாட்டோம். அப்படி ஜாலியாக இருக்க தான் விரும்புவோம். ஸோ இது நம்முடைய மனநிலையே மாறும். சில சமயம் நாமளே ஒரு சமயம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைப்போம். சில சமயம் ரொம்ப சிக்கலான விஷயங்களை பற்றி யோசித்து குழம்பிக்கிட்டு இருப்போம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், அவ்வளவுதான். கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னா நாம் தேர்ந்தெடுக்கணும். நம்ம தீவிரமாக சிந்திக்கணுன்னாலும் நாம் முடிவு செய்யணும்.
ரொம்ப எளிமையாக ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும்னா அதையும் நாம் தேர்ந்தெடுக்கணும். இப்போது இதெல்லாமே நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னா நம்மளுக்கு நம்மளை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும். நாம் யார், என்ன செய்கிறோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை பற்றி, நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களை பற்றி, நம்முடைய வாழ்க்கை எந்த விதத்தில் வாழ்கிறோம், நம்ம எதை நோக்கி செல்கிறோம், இதை பற்றிலாம் ஒரு இதான தெளிவு நம்மளுக்கு இருக்கணும். அந்த தெளிவு இல்லாத போது நம்மளுக்குள்ள ஒரு பதற்றம் இருக்கும். பதற்றம் இருக்கும்போது பயம் இருக்கும். இப்போது இந்த பண்டிகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயத்தை எல்லாம் போக்குவதற்காக தான் உருவாக்குது. இது வந்து ஒரு உளவியல் ரீதியாக நம்மளுக்கு பல விதங்களில் இந்த பண்டிகைகள் வந்து உதவும். இப்போது தீபாவளி, பொங்கல்னு ரெண்டையும் நினைக்கும்போது எனக்கு பொங்கல் இன்னும் மனதுக்கு நெருக்கமாக இருக்குது. ஏன்னா தீபாவளி அளவுக்கு நிறைய வேலைகள் கிடையாது, பொறுப்புகள் கிடையாது. தீபாவளியில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பட்டாசு, புது ட்ரெஸ்ஸுன்னு நிறைய காரணங்கள் இருக்குது. பொங்கலுக்கு புது உடையெல்லாம் கிடையாது. ஆனால் பொங்கலுக்கு பொங்கல் வைப்போம். ஆனால் அதுவும் அடுப்பில் தான் வச்சுருக்கோம், கேஸ் ஸ்டவ்வில் தான் வைப்போம். ஸோ ஆனால் அதில் அந்த ஒரு பல விதங்களில் பங்கு கொள்ள முடியும். ஒரு கரும்பு வாங்கிட்டு வர்றது, மஞ்சக்கொலை வாங்கிட்டு வர்றது, இப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் குழந்தைகளும் சேர்ந்து பங்கு கொள்ளும். நான் அதுதான் முக்கியமானதாக நான் கருதுகிறேன். ஒரு பண்டிகைங்கும்போது அதில் பெரியவர்கள், குழந்தைகள், பல்வேறு தலைமுறையினர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து பேசி அந்த நேரத்தை ஒன்றாக செலவிட முடியும். இது இன்றைக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அதான் சொன்னேன், இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு எந்த அடிப்படையில் பொங்கலில் இந்த மாதிரி அது கற்பனை செஞ்சுருக்கு, இது நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக இருக்கா? இப்போ இந்த கோலம் இருக்குன்னா அது தமிழ் மரபா அது? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம நிறைய இப்படி கவனிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறேன். எதையுமே அப்படியே ஒரு மேம்போக்காக விட்டுட்டு போகாமல், இது நம்முடைய வாழ்க்கை. ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ என்ன உடை அணிகிறாருங்கிறது எவ்வளோ முக்கியமாக நம்ம கவனிக்கிறோமோ, அதை போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான நாள் இல்லையா? இந்த நாளுக்கு நாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத பொறுத்து. இன்றைக்கும் வந்து அப்படியே எப்பவும் போல் டிவியை பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸாக ஓட்டுறோமா? திருப்பியும் நான் தான் சொல்ல வரேன், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அந்த வேல்யூ, அந்த மதிப்பை நாம் தான் கூட்டணும். இன்றைய நாள் நம்மளுக்கு நினைவில் இருக்கணும்னா அந்த நினைவு இருக்கும்படி ஏதாவது செய்யணும் இல்லையா? அது என்னவாக இருக்கும்? நான் அதனால தான் வந்து பல மரபுகளில் இது முக்கியமான நாள்னால் அது அது இந்த பகலோட நீளம் கூடுது. அது வந்து ஒரு குளிர்காலத்திலிருந்து அங்கே கோடை காலத்தை நோக்கி, வசந்தத்தை நோக்கி நகர்றாங்க. ஸோ இந்த பண்டிகைகள் வந்து ஒரு சமூகம் ஒரு ஜெல்லாவதற்காக, சமூகத்தில் மக்கள்கள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்காக, இணைந்து கொள்வதற்காக உருவானது. இது நுட்பமான காரணங்கள் இருக்குது இதுக்கு பின்னாடி உளவியல் ரீதியாக. அதையே வந்து நம்ம சமூகவியல் கோணத்தில், மதத்தின் கோணத்தில், ஒரு தத்துவ பார்வையில் பல விதங்களில் இதை விளக்க முடியும். ஏன்னா இப்போ பொருளாதார ரீதியாகவும் இது முக்கியமான நாள் பலருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஒரு சுவாரஸ்யமான இதெல்லாம் இப்போ செய்கிறாங்களா இல்லையா? அது என்னன்னு பேர் கூட மறந்து போச்சு. வேப்பிலை, மாவிலை, இந்த மாதிரி சில இலைகளெல்லாம் சேர்த்து வீட்டில் ஒவ்வொரு மாடியில் வந்து ஒவ்வொரு மூலையாக வைப்போம். ஸோ அது நாங்கள் இருக்கும்போது அப்படி கை விட்டுருச்சு அந்த பழக்கமெல்லாம். அதுக்காக அந்த வேப்பிலை பறிக்க போவோம். இதெல்லாம் சின்ன சின்ன நினைவுகள் கிளர்ந்து எழுதுது பார்த்தீங்களா? அதை தான் பண்டிகையோட ஒரு அழகு. இப்போ என்ன, பொங்கல்ங்கிறது ஒரு நீண்ட காலமாக அது கடைப்பிடிக்க வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு பண்ணி வந்திருக்கும். இப்போ இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதில் பல மாடர்னான விஷயங்களும் இருக்கும், நவீன விஷயங்கள் இருக்கும். இந்த கோலத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நவீன கால ஒரு டிசைன் மாதிரி தோணுது. பட்
இதுக்கு பின்னாடி பல நுட்பமான விஷயங்கள், நீண்ட காலமாக கடைப்பிடிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அப்போ அது நம்முடைய ஆழ்மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இப்போ பண்டிகைகள் கொண்டாடுவதன் மூலமாக நாம் நம்முடைய வேரோட ஒரு பிணைப்பு கொள்றோம். நம்முடைய கடந்த காலத்தோட, நம்முடைய முன்னோர்களோட ஒரு பிணைப்பு கொள்றோம். இப்போ இன்றைக்கு நவீன காலத்தில் எல்லோருமே வெளியூர்களில, வெளிநாடுகள்ல, வெளி மாநிலங்கள்ல வசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மில் பலருக்கும் ஒரு ஒரு பிணைப்பே கிடையாது மண்ணோட. மொழியோட எந்த பிணைப்பும் இல்ல. உணவு, உடை எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பண்டிகை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சரி, நான் இதைத்தான் வெவ்வேறு கோணங்கள்ல இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசணும்னு நினைக்கிறேன். இந்த புதிய காணொளிகள் சிலது தான் உருவாக்கியிருக்கேன். அதை கேட்டிருந்தவங்களுக்கு கவனிச்சிருக்கலாம். கொஞ்சம் ஒரு அறிவுபூர்வமான ஒரு அறிவார்ந்த கோணத்தில் தான் இப்போது காணொளிகளை நான் பதிவு செஞ்சுக்கிட்டு வர்றேன். ஏன்னா அதுதான் இன்றைய தேவைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப எளிமைப்படுத்திட்டோம்னா அது ஒரு ஆறுதல் தருவதாக, இதம் தருவதாக இருந்தோம்னா அப்படியே நம்ம கேட்டு போயிடுறோமோன்னு தோணுது. மாறாக நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆறுதல் தருவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்குது. ஒரு கோவிலுக்கு போனால் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஒரு சினிமா பாட்டு கேட்டால், ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா, இப்படி ஆறுதல் தருவதற்கு பல வழிமுறைகள் இருக்குது. இப்போ அந்த ஆறுதலில் நாம் ஆழமாக்கணும், உறுதியாக்கணும். அதற்கு நாம் சிந்திக்க வேண்டும். அந்த புரிதலை நாமாக நம்முடைய முயற்சியால் உருவாக்கணும். அதை தான் இந்த படத்தில் விளக்கியிருக்கேன். ஸோ பொதுவாக நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த குழப்பத்தை கவனித்தோம் அப்படின்னா அது குழப்பம் ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும். ஏன்னா அதை கவனிக்காத போது அது ஏதோ ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு தோணும், விட்டுருவோம். அதை கவனித்தோம்னா ஐயோயோ என்னது இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வரும். ஆனால் அதை நம்ம கவனிக்க தான் அதை பற்றின ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த சேனலில் எழுதியிருக்கேன், இருளே ஒளி, ஒளியே வழி. இருளே ஒளினா இருளுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் அது இருள் சொல்கிறோம். இருள்னா பயப்பட வேண்டியது கிடையாது. அது எதிர்மறையானது கிடையாது. அதுக்குள்ளே புதையலும் இருக்கலாம், பூதமும் இருக்கலாம். நம்ம கவனிக்கணும். கவனிக்க தான் அது நம்மளுக்கு பழகும். இல்லாட்டி நம்ம இருட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலைன்னா பயந்துக்கிட்டே இருப்போம். நம்ம எல்லோருமே நமக்குள்ளே இருக்கிற இருளை பார்ப்பதற்கு பயப்படுறோம். அதனால் வெளியில் ஒளியை நோக்கி நம்ம சென்று கொண்டே இருக்க முயற்சிக்கிறோம். ஸோ மாறாக கொஞ்சம் திரும்பி நம்ம இருளை கவனித்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா நம்மளுடைய பயங்களை தவிர பார்த்திங்கன்னா நம்மளுடைய திறமைகளும் கூட அதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம பலருக்கும் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே என்ன திறமை இருக்குங்கிறது புரிதலே கிடையாது. நம்மளுக்கு வாழ்க்கை முழுமையாக வாழ்வது குறித்து ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நம்ம முழுமையாக வாழாத வரைக்கும் வாழ்க்கையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும். இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், இன்னும் சில கோடி ரூபா சம்பாதிச்சா நல்லாயிருக்கும், இப்படின்னு ஏதாவது ஒன்று நிறைவேறாது ஏதாவது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்வதன் மூலமாக, அதற்காக முயல்வதன் மூலமாக நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஒரு பாதையை, ஒரு திசையை, ஒரு நோக்கத்தை உருவாக்க முடியும். அப்போது வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்கும். எதுவுமே இல்லைன்னா அதாவது எந்த குறையுமே இல்லை அப்படின்னா வாழ்க்கை சலிச்சு போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சொர்க்கம், நரகம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. நான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது சொர்க்கத்தில் இருக்கும், துக்கத்தில் இருக்கும்போது நரகத்தில் இருக்கோன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போதே நமக்கு சில சமயம் ஒரு பயம் வரும். ஐயோ இந்த மகிழ்ச்சி நீடிக்குமா, இந்த மகிழ்ச்சி பறி போயிடுமா. நிறைய பேர் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது நாம் ஒரு இறப்பை ஒத்த மனநிலையை அடைவோம்.
இப்படியே செத்துடலாம் போல இருக்குன்னா நம்ம சில சமயம் சொல்லியிருக்கோம், நம்மளுக்கு தோணியிருக்கோம், சினிமாவில் கதைகளில் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நமக்கு அந்த முழுமையான மகிழ்ச்சியை நாம் உணர்வதற்கு போது நம்முடைய அகங்காரம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. அது ஒரு பயம், ஒரு யுஃபோரிக்கான மொமெண்ட் அது. உண்மையில் பலரும் போதையெல்லாம் விரும்புவது அதுதான். அந்த போதையில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டோம். நம்ம கட்டுப்பாட்டை மீறி நாம் செயல்படுவோம். நம்முடைய அகங்காரத்தை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்க தேவை இருக்காது. ஸோ இதெல்லாமே ரொம்ப நுட்பமான விஷயங்கள். அதாவது இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். இது எதையுமே நம்ம சரி தவறுன்னு உடனே முடிவெடுப்பது பிழையானது. இப்போ பொங்கல்ங்கிறது அது அந்த அறுவடை திருவிழாங்கிறது பல்வேறு மரபுகள் இருக்குன்னா எப்படி ஒரே சமயத்தில் ஒரே மாதிரியான விழாவை முற்றிலும் சம்மந்தமே இல்லாத பண்பாடுகள் கொண்டாடுகின்றன. நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி. உதாரணத்துக்கு எழுத்து உருவானது பார்த்திங்கன்னா வெவ்வேறு பண்பாடுகளில் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் எழுத்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. எப்படி அந்த எண்ணம் அவங்களுக்கு தோணிருக்கும் மனசுக்குள்ளே? இப்போ இதெல்லாம் விளக்குவதற்கு சரியான வழிமுறைகள் கிடையாது. ஆனால் நான் இப்போ சமீபத்தில் மார்ஃபிக் ரெசனன்ஸுங்கிற ஒரு கருதுகோளை பற்றி கேள்விப்பட்டேன். ரூபர்ட் ஷெல்ட்ரேக்குங்கிற ஒருவர் அறிவியல் அறிஞர், அவருடைய முன்வைக்கும் கருதுகோள் இது. இதை அறிவியல் பூர்வமாக நிறுவுவது கஷ்டம். அதனால் பலரும் இதை ஏற்றுக்கொள்வது கிடையாது ஒரு அறிவியலின் கோணத்தில். ஆனால் இதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட இங்கிலாந்தில் 1970களில் சந்தித்த ஒரு சில இளம் விஞ்ஞானிகளில் ஒருவர் இவர். அந்த உரையாடல்கள்லாம் இணையத்தில் இருக்குது. அதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையான உரையாடல் அது. நான் அப்போது இவரையும் அவரையும் கனெக்ட் பண்ண முடியல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மார்ஃபிக் ரெசனன்ஸுங்கிறது அவங்க சொல்கிறது ஒரு புது மூலக்கூறு ஒன்று உருவாக்குறோன்னு வைங்களேன். அதாவது ஆய்வகத்தில் தொழில்நுட்ப முறையில் வேதியியல் முறைப்படி ஒரு புது மூலக்கூறு ஒரு கிறிஸ்டலை உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு பல்வேறு விதமான இது முறைகளை முயற்சி செஞ்சு பார்க்கணும். ஏன்னா 2 மூலக்கூறுகள் இணையணும், அணுக்கள் இணையணுன்னா அது குறிப்பிட்ட விதத்தில் இணையணுன்னா அதுக்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்குது. ஸோ ஒரு 1000 தடவை முயற்சி செஞ்சோம்னா ஒன்று சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். அவர் சொல்வது என்ன அப்படின்னா, அந்த ஒன்று சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த தடவை இன்னொருவர் 1000 தடவை முயற்சி செய்ய வேண்டியது இருக்காது. 500 தடவை முயற்சி செஞ்சிடலாம் போதும். ஏன்னா இப்போ அந்த ஒரு பாசிபிலிட்டி, ஒரு சாத்திய கூறு நிறுவப்பட்டுருச்சு. அப்போது அதை இன்னொரு மூலக்கூறு அதே சாத்தியக்கூறோட இணைவதற்கான வாய்ப்பு அதுக்கு எளிதில் கிடச்சிருக்கும். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் ஒரு விதத்தில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை குவாண்டம் என்டாங்கிளிங்கோட கூட நம்ம இணைச்சு பார்க்க முடியும். குவாண்டம் என்டாங்கிளிங் என்ன சொல்லுதுன்னா, ஒரு துகள் 2ஆக பிரிஞ்சுது அப்படின்னா அந்த பிரிந்த 2 துகள்களுமே எவ்வளவு தூரத்தில் எவ்வளவு தொலைவில் காலகட்டத்தில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது 2க்கும் இடையில் ஒரு ஒத்திசைவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றில் ஏற்படும் மாற்றம் இன்னொன்றை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்லுதுன்னா, பொருட்கள் கிடையாது, எல்லாமே அதிர்வுகள் இப்படின்னு பல்வேறு விதமான பார்வைகள் முன்வைக்கப்படுது. கருந்துளைகளை பற்றி கேள்விப்பட்டோம்னா அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நம்ம மரபில் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாத்தையுமே நம்ம இணைத்து புரிந்து கொள்ள முடியும். இது அதே சமயம் இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கணும். சும்மா இது அறிவுபூர்வமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ இதை எல்லாமே எப்படி கொண்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இதெல்லாம் நம்ம கேள்விப்படுப்படாதான் நம்ம மனசுக்கு புரியவே வரும். இந்த மாதிரி பல வார்த்தைகள் புது வார்த்தைகளாக இருக்கும். நான் பயன்படுத்தும் விதம்,
எல்லாராலையும் இல்ல ஒரு எந்த அளவு புரிந்து கொள்ள முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா எங்கேயாவது தொடங்கி ஆகணும். யாராவது ஒருத்தர் பேசி ஆகணும். அதனால பேச வேண்டியதா இருக்கு. ஸோ ஒரு சிலருக்கு எளிதில் புரியலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப சிக்கலானதாக இருக்கலாம். ஸோ சில சிக்கலானதா நினைக்கிறவங்க சில பல காணொளிகள ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பார்த்து விரிவாக கவனிச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஒரு எந்த அளவுக்கு நாம முனைப்பு தர்றோமோ, முயற்சி தர்றோமோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை வந்து தெளிவாக இருக்கும். இப்போ இந்த காணொளிகளை வந்து இந்த பொங்கல் தினத்திலிருந்து ஒரு புதிய கோணத்துல உருவாக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா, இதற்கு முந்தைய காணொளியில் நான் வந்து என்னுடைய துக்கத்தை பத்தி நான் நிறைய விரிவாக பேசியிருக்கேன். பழைய காணொளிகள் சிலவற்றையும் நான் தொடர்ந்து பதிவேற்றிட்டு வர்றேன். இப்போதைக்கு என்னுடைய மனநிலை முற்றிலும் மாறி இருக்கு. எப்போதுமே சொல்வது போல இது ஒரு பயணம் தான் இது. நான் நான் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்க விரும்புவேன். எனக்கு ஒரு நிலையான அடையாளம் இருப்பது எனக்கு ஓப்பானதாக இல்லை. ஸோ இது என்னுடைய ஒரு பயணம்னு சொல்லலாம். ஏன்னா நான் இதுவரைக்கும் அறிந்து கொண்டவை, புரிந்து கொண்டவை, அனுபவத்தின் மூலமாக உணர்ந்து கொண்டவை எல்லாவற்றையும் நான் தொகுத்து இதில் முன்வைக்கிறதாக இருக்கேன். ஸோ இதை வெறுமனே அப்படியே நீங்கள் கேட்கும்போதே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஒரு அமைதியையும் ஆறுதலையும் நீங்கள் உணரக்கூடும். ஸோ அது அப்படியும் நீங்கள் கேட்கலாம். இல்லை நிறுத்தி நிறைய சிந்திச்சு கேள்வி கேட்டும் புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இது முன்னாடியே சொன்னது போல் எப்படி நீங்கள் அதை அணுகுறீங்கிறது உங்களுடைய தேர்வு. நான் இது சம்மந்தமாக நிறைய எழுதிட்டும் இருக்கேன். ஸோ அவற்றையும் நீங்கள் வாசிக்கலாம். நான் எப்படி சொல்லுவேன்னா, ஒரு வேர்விடுவது போல இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இறங்கட்டும். இந்த வார்த்தைகளை தவிர அதான் சொன்னேன். நீங்கள் வாசிச்சீங்க அப்படின்னா, இன்னொரு குறுக்க ஒரு வேர் விடுது. இது தொடர்பாக நீங்கள் இன்னும் செயற்கை நுண்ணறிவை கொண்டு இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கூகுள் பண்ணி இல்லை நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சதை இது கூட கனெக்ட் பண்ணி அப்படியும் சிந்திக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் எவ்வளவு விரிவாக புரிஞ்சு கொள்கிறீங்களோ புதிய கோணத்தில் இதை அணுகிறீங்கிறத பொறுத்த உங்களுடைய புரிதலின் ஆழம் வீச்சு வந்து கூடும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம். நான் மிக சிக்கலான விஷயங்களை மிக ஆழமான விஷயங்களை ரொம்ப சீரியஸான விஷயங்களை தான் பேசுகிறதா இருக்கேன். அதே சமயம் வந்து இவ்வளோ சீரியஸாக இருக்கணும் தேவை கிடையாது. போக போக கொஞ்சம் இயல்பாக்கிக்கலாம். சினிமாவை பற்றி குறிப்புகள் இருக்குது, இசை பற்றி பேசலாம், நிறைய விதங்களை பேசலாம். இந்த படங்கள் எது சொல்லலையே அந்த மல்டி டைமென்ஷனல் லேர்னிங் ஒரு பல்வேறு கோணங்களில் பரிமாணங்களில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம் பல விஷயங்களை. ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படை வந்து ஒரு சிந்தனைன்னு நான் சொல்லுவேன். நாம் எல்லோருமே கொஞ்சம் நமக்காக சிந்திக்க கற்றுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் ஒரு ஆன்மீக கோணத்தில் நானே சிந்தனை தேவையில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுவும் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு வேண்டும். நம்மளுக்கு தெரியணும் எப்போ சிந்தனையை பயன்படுத்தணும், எப்போ சிந்தனையை பயன்படுத்தக்கூடாது, எந்த அளவு பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தணும், இதெல்லாமே நம்ம கற்றுக்கணும். ஏன்னா இன்றைய நவீன காலகட்டம் வேறு வகையானது. நம்ம கண்ணை மூடிட்டு எதையும் நம்பிட்டு இருக்க முடியாது. கடவுளை கூட நம்பக்கூடாது. நாம் முயற்சி செஞ்சால் தான் எதுவும் நடக்கும். தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். மந்திரத்தில் மாங்காய் விளையாது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம என்ன புரிந்து கொள்கிறோங்கிறது. இது அறிந்து கொள்வது முக்கியம் கிடையாது. அறிந்து கொள்வதுங்கிறது வெறும் பொது அறிவு தான். இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்கள் இருக்குது, அது ஒரு அறிவு. புரிந்து கொள்வது ஏன் இவ்வளோ மாநிலங்கள் இருக்குது, 50 வருஷங்களுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது, ஏன் இப்படி இருக்குது, இந்த மாதிரியான மாநிலங்கள் இருக்குது, மொழி வாரியான மாநிலம் ஏன் இருக்குது, இப்படியெல்லாம் யோசித்து புரிந்து கொள்ளலாம். இப்போ உணர்ந்து கொள்றதுங்கிறது இது நீங்கள் வாசிக்கிறத வந்து நீங்கள் ஒரு இந்திய பயணம் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். அப்புறம் மொழி வாரியாக பிரிஞ்சிருக்கிறதுனால பலன் இருக்கா, அதனால் தொந்தரவு இருக்கா, என்ன சிக்கல், நடைமுறையில் என்ன பிரச்சனை, அதனால் இதை நான் ஏதாவது எதிர்காலத்தில் மாற்ற முடியுமா, என்ன அரசியல்னால் என்ன பாதிப்பு ஏற்படுது, இது இப்படி நிறைய விஷயங்களை நம்ம புரிந்து கொள்றதையும் உணர முடியும் வாழ்க்கையில்.
அப்போ வந்து வாழ்க்கை முழுமை அடையும். எந்த அறிவு என்றாலும் அது வந்து புரிதலில் வந்து விரிந்து உணர்தலில் வந்து முழுமை கொள்ளணும். இப்போ நான் பேசுகிற பல விஷயங்கள் வெறும் அறிவுபூர்வமானதாக கூட இருக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். இது எல்லாமே ஒவ்வொருவருக்கும் நம்முடைய தேவைகள் வேறு. சிலருக்கு அறிவுபூர்வமான புரிதல் எளிதாக இருக்கும். சிலருக்கு உணர்வு பூர்வமாக விஷயங்கள் பிடிக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம விரிவாக பார்க்கலாம். இது இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு நான் எப்படி இந்த ஒரு தொடர் போல் இதை கொண்டு போகலான்னு நினச்சிட்ருக்கேன். அது இன்றைக்கு பொங்கல் ஒரு தொடக்கத்தோடு இருக்கட்டும். அது சம்மந்தமாக இன்னொன்று சொல்லணும். அதாவது ஜல்லிக்கட்டு ஞாபகம் வந்தது. இப்போ ஜல்லிக்கட்டு நம்மளுடைய பண்பாட்டில் ஒரு முக்கியமான ஒன்று, பண்பாட்டின் அடையாளம்னு சொல்லலாம். ஆனால் அது ஏன் அவ்வளோ முக்கியம்னு யோசிச்சு பார்க்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா, அந்த தொல்குடி மரபுகளில் நம்ம ஒரு பழங்குடியின வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தபோது ஒரு வயதடல் சடங்கோட எச்சம் அது. அதாவது பெண்களுக்கு வந்து அவங்க பருவம் அடைவது வந்து உடலில் ரீதியாக தெரிஞ்சிடும். ஆண்கள் பருவம் அடைவது வந்து உடலில் ரீதியான ஒரு மாற்றமாக இருந்தாலும் அவங்க மனதளவில் வளர வேண்டியும் ஒரு பெண்ணை வைத்து காப்பாற்றும் ஒரு இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்கு பொறுப்பேற்று கொள்ளும் திறன் கொண்ட ஒருவர் தான் உண்மையான ஆண். இல்லாட்டி எல்லாமே சிறுவர்கள் தான் அது வரைக்கும். அப்போது வந்து ஒரு சிறுவன் வந்து தன் ஆண்கிறத நிரூபிக்கணும். அதை எப்படி நிரூபிக்க முடியும்? தன் உயிரை பணயம் வைத்து ஏதாவது செய்யும்போது தான் ஒருவன் ஆணாகிறான் உண்மையில். ஏன்னா சிறுவனாக இருக்கும்போது அவனை யாராவது பார்த்துக்குவாங்க, அம்மா பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம், சாப்பாடு வேணுன்னா அப்பாவை ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பாரு. ஆனால் அவன் தான் உயிரை துச்சமாக மதித்து ஒரு செயலை செய்கிறான் அப்படின்னா, அந்த செயலை வெற்றிகரமாக மீண்டு வர்றான் அப்படின்னா, அப்போ தான் ஒரு ஆணாக ஆறான். அப்போ தான் அப்படி இந்த வயதடைதல் சடங்குல பங்கெடுத்து வெற்றி பெற்றவர்களை தான் பெண்கள் மணந்து கொள்வார்கள். அந்த காலத்தில் அவங்களுக்கு தான் திருமணம் செய்து வைக்கப்படும். இது எல்லா தொல்குடி மரபுகள்லேயும் இருந்து வரும் ஒரு பழக்கம். இது வெவ்வேறு மரபுகளில் வெவ்வேறு விதங்களில் இருக்குது. பிரேசில் இருக்கிற ஒரு தொல்குடி மரபில் வந்து குளவி கூடு வந்து அட்டாக் பண்ணணும். அது ரொம்ப கொடூரமான விஷயம். அதை பற்றின ஆவணப்படம் இருக்குது, பதிவு நான் எழுதியிருக்கேன். பாப்பா நியூகினியாவில் வேற ஒரு மாதிரி இருக்குது. இப்படி ஒவ்வொரு மரபுலையும் அது பண்பாட்டிலையும் அது வெவ்வேறு விதத்தில் வெளிப்படும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த தான் சிறுவன் அல்ல அப்படிங்கிறத ஒருவர் நிரூபிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்களுக்கு. இது ஜோசப் கேம்பல், கால் இவங்கெல்லாம் நல்லா விரிவாக இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. இன்றைய நவீன காலத்தில் வந்து அந்த சடங்குன்னு ஆண்களுக்கு நிகழ்வதே கிடையாது. அதனால் ஆண்கள் மனதளவில் வளர்வதே கிடையாது. யோசித்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆண் வந்து தனக்கான துணையை தானாக தேடிக்கொள்ளும்போது, ஒரு பெண் வந்து ஒரு ஆணை நம்பும்போது அவனுக்காக அவனை தன்னுடைய கணவனாக தன்னுடைய துணைவனாக தேர்ந்தெடுத்து கொள்ளும்போது ஒரு சிறுவன் ஆணாகிறான்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து ஒரு சமூகத்துக்கும் தெரிய வரணும். அது நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்குது இதன் பின்னாடி. இதெல்லாம் தான் சொல்ல, இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். இதிலிருந்து தான் குடும்பம் வந்தது. அப்போ ஏன் இந்த மாதிரியான ஒரு மரபிலிருந்து குடும்பம் உருவாச்சு? குடும்பத்திலையும் பல்வேறு சிக்கல்கள், பிரச்சனைகள் இருக்குது. நம்மளை எதிர்கொள்ளும் இன்றைய பல்வேறு உளவியல் சிக்கல்களின் மூல காரணம் வந்து நம்முடைய குடும்பங்கள் தான், நம்முடைய பெற்றோர்கள். ஆனால் ஒரு இந்தியா போன்ற ஒரு பண்பாட்டில் மரபில் நம்ம அப்படி நேரடியாக குற்றம் சாட்டவும் முடியாது. மேலை நாடுக்கு வாழ்க்கை முறை வேறு வகையான வாழ்க்கை முறை. அங்கே சொல்லது எளிது. அப்போ என்ன பண்ணணும்னா, அது நம்மளுக்கு எந்த இடத்துல அது பொருந்தி போகுது, எந்த இடத்துல முரண்படுது, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஏன்னா ஒருவருடைய வாழ்க்கைக்கு அது பல விதங்களில் பொருந்தி போகலாம், முரண்படலாம். ஒருவருக்கு ஒத்து போகிறது இன்னொருவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனி வாழ்க்கையில் நம்ம போட்டு பார்க்கணும். நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு வர மாதிரி மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. இன்றைய வாழ்வில் அது பொருத்தமாக இருக்கா? எப்படி பொங்கல் வந்து இன்றைய நவீன காலத்துக்கு எப்படி மாறி இருக்கோ, அதே மாதிரி இந்த புரிதல்கள் இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி ஒத்து வருது?
நிறைய நம்ம யோசிக்கணும், நிறைய பார்க்கணும். இப்போ அதை தான் இந்த தொடரில் பார்க்கலான்ட்டு இருக்கேன். அடுத்து வரும் பகுதிகளில் இதை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம். நன்றி.